தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நம்ம பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற கோவில் மூத்த திருப்பதிகம் அப்படிங்கிற பகுதியைத்தான் நாம் பார்க்க போகிறோம். 10 பாடல்கள் இருக்கின்றது. இது தில்லையில் அருளி செய்யப்பட்டது. அதாவது தில்லை அப்படிங்கிறத தான், சிதம்பரம் அப்படின்றத தான் நம்ம கோவில் அப்படின்னு சைவர்கள் அழைக்கிறாங்க. தேவார திருப்பாடல்களுக்கு முன்பாகவே திருப்பதிகம் என்ற முறையிலே முதலாக அருளி செய்யப்பட்ட பதிகம் அப்படிங்கிறதுனால இதற்கு கோவில் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு பெயர். இதற்கு முன்னால் காரைக்கால் அம்மையார் பாடியதும் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவதுண்டு. இது மாணிக்கவாசக பெருமானால் பாடப்பட்ட கோவில் மூத்த திருப்பதிகம். இதற்கு என்ன பெயர் அப்படின்னா அனாதியாகிய சர்க்காரியம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிறது. அதாவது இறைவனுடைய தோற்றமும் முடிவும் இல்லாத நிலையான செயல் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருளாக இருக்குது. இதோடைய பாடல்கள் எல்லாமே அந்தாதி வகையில் அமைந்திருக்குது. இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம். முதல் பாடல். உடையாள் உன்றன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே, என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. இதான் முதல் பாட்டு. இதனுடைய பொருள் பார்த்தோன்னா, உடையாள் உன்றன் நடுவிருக்கும் அப்படிங்கிறதுக்கு பொருள் சக்தி சிவத்திற்குள்ளே இருக்கின்றாள் அப்படின்னு. உடையாள் நடுவுள் நீ இருத்தி, சக்திக்கு நடுவிலே நீ இருக்கிறாய். அது எப்படி இந்த இரண்டு நிலை அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். அதை கட்டாயம் விளக்க வேண்டியிருக்குது. ஏன்னா சிவனின் 2 நிலை சொல்லப்படுகிறது. ஸ்வரூப நிலை, தடத்த நிலை அப்படின்னு 2 நிலை சொல்லப்படுகிறது. இந்த ஸ்வரூப நிலையில் சிவன் எப்படி இருக்கிறான்னா, நம்ம பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறது அதைத்தான். அதாவது அசைவற்று செயலற்று இருப்பது. இதற்கு எந்த விதமான குணம் கிடையாது, குறி கிடையாது. அவ்வாறு இருக்கின்ற சிவனின் தன்மையைத்தான் சொரூப நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவனுடைய இயல்பு நிலை. பிரபஞ்ச ஒடுக்கத்தின் பொழுது அவன் இந்த நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையே நாம் பரம்பொருள், பரபிரம்மம் அப்படிலாம் சொல்கிறோம். சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது அதுதான். அடுத்து தடத்த நிலை. இன்னொரு நிலை என்ன? இப்போ இந்த சொரூப நிலையில் சக்தி உடையாள் உந்தன் நடுவிருக்கும், சிவத்துக்குள்ள சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, அடுத்து தடத்த நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது பக்தர்களுக்கு, அடியவர்களுக்கு அருள் புரிவதற்காக சிவன் வெளிப்படுகின்ற நிலை தான் தடத்த நிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில், முதல் நிலையில் நம்ம முக்கரணங்களால் அவனை வழிபாடு செய்ய முடியாது. ஆனால் இந்த தடத்த நிலையில தான் இறைவனை வழிபாடு செய்ய முடிகிறது. ஏன்னா அது எந்த விதமான குணங்களற்று இருக்கிறதுனால இறைவனை அறிந்து கொள்ள இயலாத நிலையில் பரபிரம்மம் இருப்பதனால சொரூப நிலையில் இறைவனை அறிய முடியவில்லை. ஆனால் தடத்த நிலையிலே அருள் கொண்டு அவன் உருவம், அருவம், உருவம் அப்படிங்கிற நிலைகளில் காட்சியளித்து அருள் புரிகிறான். கோவில்கள்லாம் இந்த நிலையில தான் நம்ம இறைவனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நிலையிலே சக்தியின் நடுவில் சிவன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே உடையாள் உந்தன் நடுவிருக்கும் அப்படிங்கிறது சொரூப நிலையில். உடையாள் நடுவுள் நீ இருத்தி, சக்தியின் நடுவிலே நீ இருக்கின்றாய் அப்படின்னு தடத்த நிலையிலே. ஆக சக்தி சிவம் என்ற 2 நிலையில தான் இறைவன் அருள் புரிகின்றான், 2ம் ஒன்றான நிலையில். இப்போ அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால், மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்கின்றார்? என்னுடைய மனதிலே நீங்கள் 2 பேரும் இருப்பதாக இருந்தால், அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை, நான் உன்னுடைய அடியவர்கள் பக்தர்களுக்கு இடையிலே இருக்கின்ற அருளை புரியாய் அப்படின்னு கேட்கிறார். அதாவது இந்த பாடல் பகுதி முழுக்கவே அடியவர்களுடைய பெருமையை பற்றி பேசுகிறது. உன்னுடைய அடியவர்களுக்கு நடுவிலே நான் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய குறிப்பு. அதுக்கு தான் அவர் முதல்ல சொல்கிறாரு, சக்திக்குள் சிவமாகவும் சிவத்துக்குள் சக்தியாகவும் இருக்கிறாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு, 2 பேரும் என்னுடைய மனதில் இருப்பது உண்மையாக இருந்தால் நீ எனக்கு இந்த அருளை புரிய வேண்டும் அப்படின்னு பொன்னம்பலத்து எம் முடியா முதலே, பொன்னம்பலத்திலே உரைகின்ற
முதலே முடிவு இல்லாத இறுதியில்லாத முதற்பொருளாக விளங்குகின்றவனே, என் கருத்து முடியும் வண்ணம் என்னுடைய இந்த எண்ணம் முடியும்படியாக நீ முன்னின்று அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அடுத்து இரண்டாவது பாட்டு. முன்னின்று ஆண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே, என்னின்றருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் உன்னின்று இவனார் என்னாரோ பொன்னம்பல கூத்து உகந்தானே. இங்கே பொருளை பார்க்கலாம். இது அந்தாதி வகையில் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னேன். இதற்கு முந்தின பகுதியில் முன்னின்றே அப்படின்னு முடிஞ்சது. இங்கே முன்னின்று ஆண்டாய், என்னை முன்னாலே நின்று கொண்டு நீ என்னை ஆண்டு கொண்டாய். என்னை முன்னம், அதாவது இங்கே மாணிக்கவாசக பெருமானை குருந்த மரத்தடியில் இறைவன் ஆட்கொண்ட விதத்தை பற்றி பேசுகிறார். யானும் அதுவே முயல்வுற்று, நானும் அதையே ஒரு பொருட்டாக நினைத்து கொண்டு, அதாவது நீ என்னை ஆண்டு கொண்டாய் என்று நினைத்து கொண்டு பின்னின்று ஏவல் செய்கின்றேன், உன் பின்னே உனக்கு பணி செய்து கொண்டிருக்கிறேன். பிற்பட்டு ஒழிந்தேன், ஆனால் நான் பின்னடைந்து விட்டேன். ஏன்னா மற்ற அடியார்களை எல்லாம் நீ ஆட்கொண்டு விட்டாய், என்னை மட்டும் நீ தனியாக விட்டுட்ட. மாணிக்கவாசக பெருமானுடைய கதையிலே பிற அடியார்கள் எல்லாம் இறைவனோடு சென்று விட்டார்கள். இவரை மட்டும் நீ கோவிலில் சிதம்பரம் கோவிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இறைவன். அதனால் அவர் அவ்வாறு சொல்கிறார். பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே, என்னுடைய தலைவனே, என்னின்ற அருளி, அதாவது எனக்கு இன்று அருளி வர நின்று போந்தி, நீ வர நின்று போந்தி என்னிடம் வா என்று, போந்தி என்றால் வா என்று சொல்லி, பொந்திடு என்னாவிடில், நீ வந்துவிடு என்று நீ சொல்லாவிட்டால் அடியார், உன்னுடைய அந்த அடியவர்கள் எல்லோரும் உன் நின்று, உனக்கு முன்னால் நின்று இவன் யார் என்னாரோ, இவன் யார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அடியவர்களெல்லாம் இவன் யார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறார், சொல்கிறாரு. பொன்னம்பல கூத்து உகந்தானே, பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற கூத்தை விரும்பி இருக்கின்ற இறைவனே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மூன்றாவது பாட்டுக்கு போகலாம். உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன், ஜகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவார் அன்றென்றென்னாரோ, மகந்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன் முகந்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம்பலத்தியம் முழு முதலே. இங்கே உகந்தானே, போன பாட்டு உகந்தானேன்னு முடிந்தது, இங்கே ஆரம்பிக்குது. உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளம், அதாவது அன்புடைய அடிமையாகிய எனக்கு நீ உகந்தானே, மகிழ்ச்சியோடு விருப்பத்தோடு என்னை ஆண்டு கொண்டாய் நீ. அப்படி ஆனால் என்னை என்ன சொல், அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளம், அப்படிப்பட்ட நான் உருகாத உள்ளத்தை உடையவன், எனக்கு மனமானது உருகவில்லை அப்படின்னு சொல்லி அதை குற்றமாக சொல்லிக் கொள்கிறார். உருகா உள்ளத்து உணர்வில்லையேன், உணர்வே இல்லை எனக்கு, அதனால் எனக்கு விழிப்பு உணர்வு இல்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை, உன்னை அறிந்து கொள்வதற்கு அறிவில்லை அப்படிங்கிறாரு. ஜகந்தான் அறிய முறையிட்டால், இந்த உலகத்தவர் எல்லோரும் அறியும்படியாக இதை நான் முறையிட்டு கொண்டால் தக்கவார் அன்றென்றென்னாரோ, இது தகுதி இல்லை என்று எண்ண மாட்டார்களா? இங்கே யாருக்கு தகுதி இல்லை என்று பார்க்க வேணும். மாணிக்கவாசக பெருமான் தன்னை பற்றி இங்கே பேசலை, ஏன்னா எனக்கு தகுதி இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். அப்படின்னா இங்கே சொல்கிறது, இறைவா அனைவருக்கும் கருணை கடலான உனக்கு இது தகுதி இல்லை அப்படிங்கிறாரு. தகுதி இல்லை என்று எண்ண மாட்டார்களோ அப்படின்னு, தக்கவார் அன்றென்றென்னாரோ, மகந்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாய். இங்கே மகந்தான் செய்து வழி வந்தார் அப்படின்னு சொல்கிறது, இறைவன் காட்சி கொடுத்தவனே அவரோடு சென்றவர்களில் சில பேர் தீயிலே புகுந்து பின்னாடி போய்விட்டாங்களாம். அவங்களுக்கெல்லாம் நீ காட்சி கொடுத்து அருள் செய்தாய், ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டேயே அப்படின்னு. வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன் முகந்தான் தாராவிடில், எனக்கு உன்னுடைய முகத்தை காட்டாவிட்டால், உன்னுடைய திருமுகத்தை எனக்கு காட்டாவிட்டால் முடிவேன், இறந்து போவேன், நான் முடிவேன் பொன்னம்பலத்து என் முழு முதலே. பொன்னம்பலம் என்கிற தில்லையிலே உரைகின்ற முழுமுதற் பொருளாக உள்ள இறைவனே அப்படின்னு சொல்கிறாரு. நான்காவது பாட்டுக்கு போகலாம். இங்கே முழு முதலே அப்படின்னு முடிந்தது. முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என்தனுக்கும் வழி முதலே, நின் பழவடியார் திரள்வான் குழுமிக்கு எழுமுதலே,
அருள் தந்திருக்க இறங்குங்கொல்லோ என்று அழுமதுவே அன்றி மற்றன் செய்கேன் பொன்னம்பலத்தரசே. முழு முதலே அப்படிங்கிறாரு. திரும்பவும் இறைவனை நீயே முழு முதலாக விளங்குகின்றவன் அப்படின்னு சொல்லி, ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனுக்கும், 5 புலன்களுக்கும் நீ எட்ட மாட்டாய். மூவர்க்கு அப்படின்னு சொன்னால் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேருக்கும், எந்தனுக்கும் எனக்கும் வழி முதலே எங்கள் எல்லோருக்குமே நீயே வழிபடு பொருளாக இருக்கின்றாய் அப்படின்னு பொருள். வழி முதல் அப்படின்னா வழிபடு பொருள் அப்படின்றத அகராதி சொல்லுது. அதனால எங்கள் எல்லோருக்கும் நீயே வழிபடு பொருளாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்கிறார். வழி முதலேன்னா நாங்கள் செல்லுகின்ற வழிக்கும் நீ தான் முதல் அப்படின்னு சொல்கிறாரு. நின் பழவடியார் திரள் வான் குழுமி, அதாவது உன்னுடைய பழவடியார்கள், உன்னுடைய அடியவர்கள், அதாவது தொன்று தொட்டு உன்னை வணங்குகின்ற அடியவர்கள் திரண்டு வான் குழுமி உன்னுடைய சிவபுரத்திலே கூடி கெழுமுதலே அப்படின்னா, கெழுமுதல் அப்படின்னா சேர்ந்து இருத்தல், உன்னோடு சேர்ந்திருத்தல், அதற்கான அருள் தந்திருக்க அவர்களுக்கு நீ அப்படிப்பட்ட அருளை செய்தாய். அதாவது அந்த உன்னுடைய அடியவர்களுக்கு எல்லோருக்கும் உன்னுடைய சிவபுரத்திலே கூடி உன்னோடு இருக்கும்படியாக அருள் செய்தாய். இறங்குங்கொல்லோ எனக்கு, இறங்குங்கொல்லோ என்று எனக்கு நீ இரக்கம் கொள்வாயா என்று அழுமதுவே அன்றி, அழுவது தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியலை. அழுமதுவே அன்றி மற்றேன் செய்கேன், வேறு நான் என்ன செய்வேன். பொன்னம்பலத்தரசே, பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற அரசனே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த அடியவர்களுக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாய், அவர்களை உன் அருகிலே ஏற்றுக்கொண்டாய், எனக்கு அருள் செய்யவில்லையே, என்றைக்கு இறங்குவாய் அப்படின்னு அழுவது தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை அப்படிங்கிறாரு. 5வது பாடலை பார்க்கலாம். அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றுன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன். கரைசேர் அடியார் கழிசிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன் பால் பிறைசேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. அரைசே அதாவது அரசனே அப்படின்னு இறைவனை சொல்கிறேன். ஏன்னா இறைவனே எல்லோருக்கும் தலைவன். அதனால் பொன்னம்பலத்தாடும் அமுதே, இந்த பொன்னம்பலமாகிய தில்லையிலே நடனம் செய்கின்ற அமுதம் போன்றவனே என்று உன் அருள் நோக்கி அப்படின்னு சொல்லி உன்னுடைய அருளுக்காக உன்னை பார்த்து இறைதேர் கொக்கொத்து, கொக்கானது எப்படி இறையை தேடுவதற்காக காத்து கிடக்குமோ அதை போல காத்து இரவு பகல், இரவும் பகலும் ஏசற்றிருந்தே வேசற்றேன் அப்படின்னா கவலைப்பட்டு இழைத்து துன்பப்பட்டேன் அப்படிங்கிறாரு. கவலைப்பட்டு இழைத்தேன், ஏசற்று இருந்தே வேசற்றேன் அப்படின்னா கரைசேர் அடியார் களிசிறப்ப. கரைசேர் அடியார்னா முக்தி கரையை சேர்ந்த அடியவர்கள், மற்ற அடியவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்து அவர்களை கரை சேர்த்து விட்டாய். அவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு உன்னோடு சேர்ந்து விட்டார்கள். களிசிறப்ப காட்சி கொடுத்து, அவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து முக்தி கரையை கடப்பதற்கு வழி செய்தாய். ஆனால் அடியேன் பால் என்னிடம் நீ பிறைசேர் பாலின் நெய் போல, அதாவது பாலிலே புரை ஊற்றினா என்ன ஆகும், அதில் தயிர், அந்த தயிரிலே மறைந்து இருக்கும் எது, வெண்ணெய். அப்படி நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ, பேசாமலே இருந்து விட்டால் எல்லோரும் என்னை ஏச மாட்டார்களோ அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாலில் வெண்ணெய் இருப்பது தெரியாது, ஆனால் தயிரிலே வெண்ணெய் இருப்பது பிறைசேர் பாலில் சற்றே வெளிப்பட்டும் வெளிப்படாமலும் இருக்கும். அப்படி இல்லாமல் வெளிப்படையாக தோன்றி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இங்கே குறிக்கிறாரு. பேசாதிருந்தால் ஏசாரோ, ஏச மாட்டார்களோ, இவன் அடியவன் அல்ல அப்படின்னு சொல்ல மாட்டார்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஏசாரோன்னு முடிஞ்சது. அடுத்து 6வது பாடல். ஏசா நிற்பர் என்னை உனக்கடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர், யான் தானும் பேணா நிற்பேன் நின் அருளே. தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கன் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எம் தாய் இனித்தான் இறங்காயே. ஏசா நிற்பர் அப்படின்னா ஏசுவர் அப்படின்னு அர்த்தம். என்னை உனக்கடியான், என்னை உனக்கு அடியவர்கள் என்று பிறரெல்லாம் பேசுவாங்க. என்னை அடியவர்கள் என்று பேசுவாங்க, ஆனால்
எனக்கு நீ அருள் செய்யவில்லையே, அதனால என்னை ஏசவும் செய்வாங்க, இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யான் தானும் பேணா, ஆனாலும் நான் விடமாட்டேன், நானும் உன்னை பேணா நிற்பேன் அப்படின்னா உன்னையே விரும்பி நான் நிற்பேன். நின் அருள், உன்னுடைய அருள் வேண்டி நான் நிற்பேன். தேசா ஒளி பொருந்தியவனே, நேசர் சூழ்ந்திருக்கும் உன்னுடைய அடியவர்கள். நேசர் என்பது இங்கே அடியவர்கள் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க. திருவோலக்கம் அப்படிங்கிறது அவன் அரசாழ்கின்ற அந்த கோலத்திலே இருக்கிற அந்த இடம். அங்கே அவர்கள் எல்லாம் வணங்கி இருக்க ஈசா. ஈசா என்றால் எல்லாம் உடையவன் அப்படின்னு பொருள். பொன்னம்பலத்தாடும் எந்தாய், பொன்னம்பலத்திலே கூத்தாடுகின்ற என்னுடைய தாயே, இனித்தான் இனியாவது நீ எனக்கு இறங்க மாட்டாயா, இனித்தான் இறங்காயே அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து 7வது பாடல் இறங்காய்னு முடிந்தது. இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனை, அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய். ஆழ்வாரிலி மாடாவேனோ, நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாவென்று அருளாயே. இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன், நமக்கு இந்த பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற கூத்தனாகிய சிவபெருமான் நம்மீது இரக்கம் கொள்வான் என்றென்று ஏமாந்திருப்பேனே அப்படின்னு நினைத்து நான் ஏமாந்து இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை அப்படின்னா அருங்கற்பனை கற்பித்தாண்டாய். இங்கே அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் அப்படின்னு சொல்கிறது இவர் உபதேசம் செய்ததை சொல்கிறாரு. குருந்த மரத்தடியிலே முதலாக அடியவர்களோடு அவர் வீற்றிருக்கும் போது அவர் இவரை வா என்று சொல்லி அவருக்கு உபதேசம் செய்தார். அந்த கற்பித்து ஆண்டாய் அப்படின்ட்டு சொன்னார். செய்துவிட்டு மறைந்து விட்டார். அதுதான் இங்கே இவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு திரும்ப பாடுறாரு. ஆழ்வாரிலி மாடாவேனோ, அதாவது மாடு, இதை 2 விதமாக பொருள் சொல்கிறாங்க. மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு பொருள். ஆழ்வார் இலி மாடு அப்படின்னா அதை ஆழ்கின்ற, இந்த செல்வத்தை ஆழ்கின்றவர் எவரும் இல்லாத ஒரு செல்வம், அது பயனற்று வீணே கழிவது போல நான் ஆகிவிடுவேனோ அப்படின்னு ஒரு பொருளும். இன்னொரு பொருள் என்னன்னா ஆழ்வாரிலி மாடு அப்படின்னா அந்த கொண்டி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க, தன் இஷ்டம் போல திரிகின்ற மாடு, அப்படி தறிகெட்டு நான் போய்விடுவேனோ அப்படிங்கிற ஒரு பொருளும். நெருங்கும் அடியார்களும் நீயும், உன்னை நெருங்கிவிட்ட அடியவர்கள் அவர்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும், நின்று விளங்கி விளையாடுகின்ற மருங்கே சார்ந்து வர, அவர்களோடு சேர்ந்து வர எங்கள் வாழ்வே வாவென்று அருளாயே, எங்களுக்கு வாழ்வாக இருக்கின்றவனே என்னை வா என்று அருள்வாயே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 8வது பாட்டுக்கு போகலாம். அருள்வாயேன்னு முடிஞ்சது. அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார், இங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வாவென்று உன் தெருளார் கூட்டங் காட்டாயேல் செத்தே போனார் சிறியாரோ. பொருளை பார்க்கலாம். அருளாதொடிந்தாள் அடியேனை, எனக்கு நீ அருள் செய்யாமல் விட்டுவிட்டால் அஞ்சேல் என்பார் யார், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு. இங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட, என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி என் மனத்திலே புகுந்து என்னை ஆண்டு கொண்ட பொன்னே, பொன் போன்றவனே, பொன்னம்பல கூத்தா, பொன்னம்பலத்திலே கூத்தாடுகின்றவனே, மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனே. மருளார் அப்படின்னா மயக்கம் கொண்ட மனத்தோடு, ஏன்னா இவனை சேரவில்லை என்கிற கலக்கத்தினால அந்த மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனே, உன்னை பிரிந்து நான் வருந்தி கொண்டிருக்கின்றேன், என்னை வா என்று சொல்லி தெருளார் கூட்டம் காட்டாயேல் அப்படின்னா தெளிவான உன்னுடைய அடியவர்கள் கூட்டத்தை நீ காட்டவில்லை என்றால், ஏன்னா அந்த கூட்டத்தில் சேர்ந்தால் கூட போதும், நான் உன்னை வந்து அடைஞ்சிருவேன். உன்னுடைய அடியவர்கள் எனக்கு வேண்டும், ஏன்னா அவங்களோட போனால் அவங்க எனக்கு நல்ல வழி காட்டி உன்னை அடையும் வழி சொல்லுவாங்க. அதுதான் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால், அப்படியெல்லாம் நீ செய்யாமல் அருள் புரியாமல் நான் இறந்து போனால், செத்தே போனால் சிறியாரோ எல்லோரும் சிரிக்க மாட்டார்களா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டு 9வது பாட்டை பார்க்கலாம். சிறியாரோன் முடிஞ்சது. சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்து உன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே
நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பார்க்கலாம்? சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், அதாவது உன்னடியவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். சிரிப்பார், களிப்பார், இன்பம் கொண்டு இருப்பார்கள். உன்னை நினைத்தன அவங்க மகிழ்ச்சி கொள்ளுவார்கள். தேனிப்பார், உன்னையே தியானித்து கொண்டு இருப்பார்கள். இங்கே தேனிப்பார் என்றால் இன்புறுவார் அப்படின்னு ஒரு பொருளும், தியானம் செய்வார்கள், உன்னையே நினைத்து தியானம் செய்வார்கள் அப்படிங்கிற பொருளும் வருது. திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை, கூடி கூடி உன்னுடைய திருநாமத்தை, திருவார்த்தை விரிப்பார். அந்த திருவார்த்தை என்பது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதனுடைய புகழை பற்றி விரித்து விரித்து பேசுவார்களாம். விரிப்பார், கேட்பார், அதை காதுகளிலே கேட்பார்கள். மெச்சுவார், அதை பற்றி பாராட்டி கூறுவார்கள். வெவ்வேறு இருந்து உன் திருநாமம், கூடி கூடி அவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பார்கள், அதிலே மகிழ்வார்கள். அது மட்டும் இல்லை, அது போதாது என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அலைவரிசை இருக்கும், ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக இறைவனை அணுகும்படியாக இருக்கும். அதனால் தனித்தனியையும் இருந்து கொண்டு வெவ்வேறு இருந்து உன் திருநாமம், உன்னுடைய திருநாமத்தை தங்களுடைய நிலைக்கு ஏற்ப தரிப்பார். உன்னுடைய திருநாமம் தரிப்பார். பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற எங்கள் தலைவனே அப்படின்பார். அவர் முன்னே, அவர்களுக்கெல்லாம் முன்னே நரிப்பாய் நாயேன், இகழ்ச்சியாக, நரிப்பாய் என்றால் இகழ்ச்சியாக என்ற பொருள். இகழ்ச்சியான நாயே, நாய் போன்ற நான் இருப்பேனோ, இருக்க முடியுமோ, நம்பி நம்பி என்று இறைவனை குறித்து இனித்தான் நல்காயே, அருள் கொடுப்பாய், இனியாவது எனக்கு அருள் கொடுப்பாய். அவர்கள் எல்லோரும் பெரியவர்கள். இந்த பாடல் பகுதி முழுக்க முழுக்க அடியவர்களுடைய பெருமையை பேசுகின்றது. அந்த அடியவர்கள் உன்னுடைய நாமத்தை பேசி பேசி மகிழ்கின்றார்கள். அவர்களுக்கு இடையிலே நான் இகழ்ச்சியானவன், நான் இருக்க முடியுமா, இருந்தாலும் நீ எனக்கு அருள் செய்வாய் அப்படின்றாரு. அடுத்து 10வது பாடலை பார்க்கலாம். நல்காது ஒழியான் நமக்கென்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குளரா வணங்கா மனத்தால் நினைத்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலமென்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே, என்னை உடையவனே, என்னை உடைய ஆண்டவனாகிய சிவபெருமானே. நல்காது ஒளியின், எனக்கு உன்னுடைய அருளை நீ தராது விட்டால், நமக்கு என்று நாமம் பிதற்றி, எனக்கு உன்னுடைய நாமத்தை, திருநாமத்தை பிதற்றி அப்படின்னா சொல்லி, நயன நீர்மல்கா, கண்களிலே விழிகளிலே நீர்மல்க, கண்கள் பனிக்கும், இறைவனுடைய அருளை நினைத்து கண் பனிக்கும். வாழ்த்தா, இங்கே எல்லாமே உடன்பாட்டு அர்த்தம் கொடுக்கிற எதிர்மறை பொருளாக வரும். அதாவது மல்கானா மல்கும், வாழ்த்தா என்றால் வாழ்த்தும், அப்படித்தான் கவிதையில் வரும். மல்கா வாழ்த்தா, அதாவது உன்னை வாழ்த்தி. வாய்க்குளரா, அதாவது வாய்க்குளறி, பிதற்றி. வணங்கா என்றால் வணங்கி. மனத்தால் நினைத்துருகி, அதாவது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி மனத்தால் நினைத்து உருகி. பல்கால் உன்னை, பலவிதமாக உன்னை பாவித்து பரவி, உன்னை நினைத்து உன்னை போற்றி துதித்து பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும், பொன்னம்பலம் என்றே நினைத்து ஒல்கா நிற்கும்னா தளர்ந்து நிற்கும், ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி, உயிராகி என்னுடைய உயிர்க்கு இறங்கி அருளாய், அருள் புரிவாய், என்னை உடையானே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே 10 பாடல்கள் கோயில் மூத்த திருப்பதிகத்தில் அமைந்திருக்குது. திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.